கேக் செய்யும்போது மிச்சமாகும் இல்லையா கேக்கு, அந்த கேக் வந்துட்டு நான் இன்றைக்கி ஒரு கண்ணாடி டம்ளரில் தான் அரேஞ்ச் பண்ணுறேன். அந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது போல் கேக் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்மக்கிட்ட கேக்கு ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். இந்த கிளாஸில் தான் அரேஞ்ச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு லேயர் வச்சுட்டு சுகர் சிரப்பு, க்ரீம் வந்து அது மேலே வந்து ஒரு கோட் பண்ணிக்கலாங்க. இதுக்கு மேலே ப்ளூபெர்ரி க்ரஷ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இதே போல் அடுத்தடுத்த லேயரும் 4 லேயர் நான் செட் பண்ணிக்கிட்டேன் இன்றைக்கி. இதை செட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வச்சு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. மேலே வந்து டிசைனுக்காக ஒரு பிங்க் கலர் பூ மாதிரி வச்சுட்டு ஒயிட் சாக்லேட் வச்சுருக்கேங்க. அவ்வளோதான், ரொம்ப ஜூஸியாக இருந்தது. தாமஸ் சார் சொல்வார்ல, தாமஸ் சார் சொல்வார்ல, டாப் நாச் அப்படின்னு வரல, செம்ம டேஸ்ட்டுங்க. அந்த மாதிரி இருக்கும். பெரிய பெரிய கடைகள்லாம் கிடைக்கும்ல, அந்த டேஸ்ட்டில் ஹைஃபையாக இருக்கும் நம்மளுடைய கேக்கு. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப எம்மியாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.